காந்தி இர்வின் ஒப்பந்தம் பார்க்க போகிறோம். முதல் வட்டமேசை மாநாட்டுக்கு பிறகு காந்தி இர்வின் ஒப்பந்தம் கையெழுத்தானது. முதல் வட்டமேசை மாநாடு 1930 நவம்பரில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் காந்தியும் காங்கிரஸ் கட்சி சார்பாக யாருமே கலந்துக்கல. அதனால் இர்வின் காந்தியிடம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. என்னென்னா எதுக்காகனா சட்ட மறுப்பு இயக்கத்தை கைவிடணும், 2வது வட்டமேசை மாநாட்டில் காங்கிரஸ் கலந்துக்கணும்னு தான் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அப்படி பார்த்திங்கன்னா 1931 மார்ச் 5 தான் அந்த காந்தி இர்வின் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இது டெல்லி ஒப்பந்தம் சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா ஆங்கில அரசு இந்தியர்களை சமமாக மதித்து கையெழுத்திட்ட முதல் உடன்படிக்கை இந்த டெல்லி உடன்படிக்கை, காந்தி இர்வின் ஒப்பந்தம். இது பார்த்திங்கன்னா நிறைய கோரிக்கை வைத்தாங்க. இதில் வன்முறையில் ஈடுபடாத அரசியல் கைதிகளை உடனடி விடுதலை செய்யணும், கைப்பற்றப்பட்ட நிலத்தை திரும்ப தரணும், பதவி விலகிய அரசு ஊழியர்கள் விஷயத்தில் சமமாக மரியாதையாக நடந்து கொள்வது, இதை கோரிக்கை வைத்தாங்க. அரசு இது ஆங்கில அரசு ஏற்றுக்கொண்டது. அதுக்கப்புறம் கடலோர கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் அவங்க பயன்பாட்டுக்காக உப்பு காய்ச்சுவது, வன்முறை இல்லாமல் ஆர்ப்பாட்டம் செய்யவும் இந்த ஒப்பந்தம் வழிவகை செய்தது. அதன்படி பார்த்திங்கன்னா 1931 செப்டம்பர் 7 2வது வட்டமேசை மாநாடு நடைபெற்றது. இதில் காந்தி கலந்துக்கிட்டார். ஆனால் சிறுபான்மையினருக்கான தனித்தொகுதி வழங்குவது காந்தி ஏற்கலை. அதனால் 2வது வட்டமேசை மாநாடும் எந்தவித முடிவு இல்லாமல் முடிவடைந்தது.